நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு உறுதி தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதே சமயம் 4 வாரங்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் சிஜேபி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக சிஜேபி கட்சியினர் 3 கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அவரும் ராஜினாமா செய்துவிட்டார். அடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். தற்போது அதுவும் வாபஸ் பெறப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் உறுதியளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு அடுத்ததாக தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த இழப்பீடு குறித்து இதுவரை இந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்படவில்லை என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் 4 வாரங்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என இரு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மிகப்பெரிய போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருந்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளையும் வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு உறுதியளித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த முக்கிய முடிவினை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் இத்தனை நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் முழுமையாக வாபஸ் பெறப்படுகிறது. அதே சமயம் 4 வாரங்களில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், மத்திய அரசு சிஜேபி இடையே நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் தற்போது போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக சிஜேபியினர் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்னும் பெயரில் டெல்லியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக சொல்லி இருக்கின்றார்கள். இன்று பிற்பகலில் மத்திய அமைச்சராக இருந்து வந்த கல்வித்துறைக்கு பொறுப்புடைய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதாக சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் 1 மாதத்திற்கு மேலாக தீவிரமான போராட்டத்தை இந்திய தலைநகர் டெல்லியில் நடத்தியிருந்தார்கள் இந்த அமைப்பினர். இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் நாடு தழுவிய போராட்டமாக அது மாறியிருந்த நிலையிலே மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்து வந்த தர்மேந்திர பிரதான் இன்று பிற்பகல் பதவி விலகினார். எனவே உடனடியாக இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய பாஜக அரசுக்கு ஒரு சவாலாக போராட்டத்தை உடனடியாக முடித்துக் கொள்ளப் போவதில்லை, இன்னும் எங்களுடைய கோரிக்கைகள் சில இருக்கின்றன, காவல்துறையினர் வந்து எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் எங்கள் மீது எந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படக்கூடாது, பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த வழக்குகளை கைவிட்டு விட வேண்டும், உயிரிழந்து போன நீட் தேர்வர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், இதையெல்லாம் நீங்கள் எழுத்துப்பூர்வ ஒப்புதலாக வழங்கினால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் என்ற ஒரு அறிவிப்பினை காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இப்பொழுது மத்திய அமைச்சர்கள் சென்று நடத்திய பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு எட்டப்பட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினருடைய போராட்டம் முடிவுக்கு வருவதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மத்திய அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு எட்டப்பட்டு 1 மாதத்திற்கு மேலாக நீடித்து வந்த தங்களுடைய போராட்டத்தை உடனடியாக நிறுத்திக் கொள்வதாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் தற்போது தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் சில கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்த நிலையில் அது தொடர்பாக 4 வாரங்களில் மத்திய அரசுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் பெயரால் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறக்கூடிய போராட்டங்கள் முடிவுக்கு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மத்திய அரசு தங்களிடம் உறுதியளித்திருப்பதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கூறியிருக்கின்றார்கள். தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற நம்முடைய முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் ஆதரவாளர்களுக்கு தற்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நபர்கள் கூறியிருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடுகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் நட்டாவும் விளக்கம் அளித்திருக்கின்றார். எனவே 4 வாரங்களில் மத்திய அரசுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் வினாத்தாள் கசிவுக்கு பிறகாக தற்கொலை செய்த நீட் தேர்வர்களுக்கான இழப்பீடு குறித்து இதுவரை முடிவுகள் எட்டப்படவில்லை என்ற தகவலை மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியிருக்கின்றார். அதே நேரம் இவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும் என்ற ஒரு உறுதியினை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் முக்கிய தலைவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இழப்பீடு தொடர்பாக எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கூறியிருக்கின்றார். டெல்லியிலே நீடித்து வந்த போராட்டம்
மத்திய அரசு நடத்திய இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில்தான் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே போராட்டம் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நீண்டு கொண்டிருப்பதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. பிரிவினைவாத சக்திகள், தீய சக்திகள் இந்த போராட்டத்தை கைப்பற்றிவிடக் கூடும் என்று மத்திய உளவுத்துறையினர் எச்சரித்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப பாகிஸ்தான் நாட்டிலிருந்து சித்தரிக்கப்பட்ட பல்வேறு வீடியோக்கள் ஏஐ முறையில் மத்திய அமைச்சர்கள் பேசுவதை போன்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதை போன்றும் ஜோடிக்கப்பட்ட வீடியோக்கள் இந்திய வலைதளங்களில் உலவ விடப்பட்டு அதன் மூலமாக ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்துவதற்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் சில சதி செய்திருந்தன என்பதும் காவல்துறையினர் உளவுத்துறையினர் விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.